திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நேற்று ஆங்கில தேதி 1/8/24 நடைபெற்ற பிரதோஷ கழுவாய் வழிபாடு திருவண்ணாமலை பெரிய நந்தியம்பெருமானுக்கு பூச்சொருகின்றார்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். பெருமான் முப்புறங்களை எரிக்கின்ற போது சிரிப்பாலை எரித்தார். அப்படி 3 பேர் சிவபூசை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுசீலன், சுதன்மன், சுபுத்தி. சுதன்மன், சுசீலன் இருவரும் துவாரபாலர்களாக அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே காண்பீர்கள். சுபுத்தி நடராஜ பெருமான் ஆடுகின்ற போது தனக்கு மிருதங்கம் வாசிப்பதற்காக வைத்து கொண்டார் என்று புராணம் காட்டுகின்றது. பெருமான் அட்டவீரச்செயல்களை செய்தார். அது மட்டுமா, பெருமான் ஆளாள சுந்தரரின் என்ற பெயர் கொண்ட நம்பியார் பெருமான் நமக்கு 7ஆம் திருமுறை திருப்பாட்டை பாடி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஏன் ஆளாள சுந்தரன் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தாரமலையை மத்தாக கொண்டு வாசுகி நாகத்தை நானாக கொண்டு அற்புதமாக பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அமுதத்திற்கு பதிலாக விஷம் வந்து விட்டது. ஆளாளம், ஆழம் கூட்டல் ஆழம், விஷம் கூட்டல் விஷம், அதுதான் ஆளாளம். அதாவது பாம்பு கக்கிய விஷம் வலியினாலே தாங்க முடியாமல் அதனுடைய விஷத்தை கக்கிவிட்டது. ஏற்கனவே கடலில் இருந்த கசடுகள்லாம் சேர்ந்து விஷமாக மாறி அதுவும் வந்து விட்டது. அதுவரை வெண்மையாக இருந்த திருமால் கரியமாலாகி போனார். அந்த விடத்தின் தீட்சணையினாலே நிறைய பேர் கருகி போனார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆளாள விடத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று தன்னுடைய கையினாலே கொண்டு வந்து தருகின்றார் பெருமானிடத்தில் என்று சொன்னால், ஆள்தோறும் திரு கைலாயத்திலே திருநீறு கொடுக்கின்ற தொண்டை அணுக்கத் தொண்டராக இருந்ததினாலே அவரை ஒன்றும் செய்யவில்லை அந்த விடம் என்று நமக்கு பொருளாகின்றது. எனவே மெய்ப்பொருள் ஆக விளங்கக்கூடிய திருநேற்றை நாம் அதாவது திருமந்திரத்தில் சொல்லுவாங்க, கங்காளன் பூசும் கவச்ச திருநேற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே என்று சொல்லி 81 பயன்கள் விளையும் என்று 2ஆம் திருமுறையிலே திருநேற்று பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார். அப்படி நம்முடைய பிரதோஷம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் நன்றாக செய்த குற்றம், பெருங்குற்றம். என்ன குற்றம்? விடத்து வந்தபோது பெருமானிடத்தில் கொடுத்த தேவர்கள் அமுதம் வரும்போது தாமே பங்கிட்டு கொண்டு உண்டார்கள். அந்த உண்டதினாலே அவர்களுக்கு அடுத்த நாள் அவர்களுக்கு புத்தி வந்தது. வந்தவுடன் பெருமானை புசிக்கவில்லையே, அவரிடம் சென்று அமுதத்தை தந்து அதுக்கப்புறம் அல்லவா நாம் பெற்றிருக்க வேண்டும் என்ற புத்தி வந்தது. எனவே அடுத்த நாள் வந்து கொண்டாடினார்கள், பூசை செய்தார்கள். பெருமானும் பெற்றதாய் பிள்ளைகளை மன்னிப்பது போல மன்னித்து நந்தியம் பெருமான் கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் புரிந்தார் என்று பிரதோஷ கழுவாய் வழிபாட்டின் மகத்துவத்தை காண்கின்றோம். என்ன பொருள் என்று கேட்டால், அற்புதமாக பெருமான் அதாவது ஏகாக்கிர சித்தம் வைத்து, அதுதான் மத்துங்க சரியா, நம்முடைய அன்பாலை கடைந்தோமானால் அதிலிருந்து விடங்கள் எல்லாம் வந்தாலும் பெருமான் பார்த்து கொள்வார். அதிலிருந்து வருகின்ற அமுதம் போன்றது தான் நம்மளுக்கு அந்த சிவப்பேறு என்கின்ற பெரிய நிலை, முத்தி நிலை, ஜீவன் முக்தராக நிலை. அதுதான் இந்த பிரதோஷ கழுவாய் வழிபாடு. நாமும் இந்த உலகத்திலே எத்தனையோ தவறுகளும் நினைவுகள், அதாவது மனமை மொழிகளாலே குற்றங்களை செய்து விடுகின்றோம். பெருமான் எல்லாத்தையும் மன்னித்து மற்ற நான் பெற்றது ஆர் பெற வல்லார் வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகைப்பல செய்தேன் என்று நம்பியார் பெருமான் பாடியிருக்கின்றார். இந்த திங்கள் ஆடி திங்களிலே
ஆடி சுவாதியிலே அற்புதமாக நம்பியார் பெருமானுடைய குரு பூசை வருகின்றது. அங்கணன் கையிலே காக்கும் அகம்படி தொன்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கையத் துளவுனாரும் வேத்திர படை பொருத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி 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 போற்றி. அப்படி நமக்கெல்லோருக்கும் நம்முடைய பெரிய நந்தியம் பெருமானுடைய அந்த கோபுரத்திலே ஆனந்தமான நடராசமூர்த்தி நமக்கு தரிசனம் தர வேண்டும் என்ற சிந்தனையோடு, அதாவது கற்பனை கற்பித்த கடவுளை அடியன் கழுமலவள நகர் கண்டு கொண்டேன் என்று நம்பியார் பெருமான் பாடுவதைப் போல நாமும் கண்டது காட்சி கொண்டது ஒரு தெய்வ நெறி கொள்கையோடு இருந்து ஐந்தெழுத்தை ஓதி நந்தியம் பெருமானிடத்திலே ஆனந்த தாண்டவத்தை நாம் விரும்பி காதலாய் கசிந்து பன்னிரு திருமுறையிலே ஓதி நின்றோமானால் கண்டிப்பாக நமக்கும் ஆனந்தமான ராசமூர்த்தியின் ஆனந்த தாண்டவத்தை அனுபவித்து ஆனந்தாதீதத்திலே திளைக்கலாம் அன்பர்களே. அப்படி ஆனந்த தாண்டவம் என்பது என்னவென்று கேட்டால், நம்முடைய மூளையிலே 14,000 செல்கள் உள்ளனவாம். அந்த செல்கள் அத்தனையும் பெருமான் திறந்து விடுவார். இப்போது நாம் ஒரு 200 செல்களில் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அப்படி 14,000 செல்களையும் திறந்து விட்டது யாருக்கு என்றால், நம்முடைய 4 பெருமக்களை பாருங்கள். அவர்கள்தான் 4 பேர் காட்டின வழியில் போகணும்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் நமக்கு எப்போதும் குருநாதர்கள் என்ற உண்மை நமக்கு உணர்ந்து உலகத்தில் எதால் முடியாததெல்லாம் 12 திருமுறை பதிகங்களால் முடியும் என்று சொல்லி உலகத்துக்கு ஒரே வழி, எளிமையான வழி, பதிகப் பெருவழி இதைதான் நம்முடைய காரைக்காலமையார் காட்டினார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பதிகப் பெருவழியை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தோமானால் அது மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இந்த மூவர் தேவாரம் இருக்கின்றதே, அந்த மூவர் தேவாரத்திலே நாம் இந்த உலகத்திலே எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு பெரியவர்கள் நமக்காக தந்துவிட்டு போனார்கள் ஞானாசிரியர் என்பதை மறவாது 12 திருமுறைகளை ஓதி பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான துயரும் துன்பமும் தொல்லைகளும் இல்லாமல் நீங்கி அற்புதமான நல்வாழ்வும் நினைத்த காரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்பர்களே. உலகத்துக்கே சிவலிங்கங்கள் இருந்தாலும் பல சிவன் கோயில்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் மூலமாக விளங்குவது நம்முடைய திருவண்ணாமலையிலே இருக்கின்ற அண்ணாமலை தான் தோன்றி லிங்கம், சுயம்பு லிங்கம். எனவே சிவலிங்க வரலாற்றின் சிறப்பை காணி, சிவதொண்டர் சிந்தனையின் செழுமை காணி, தவமல்கு ஞான தபோதனர்கள் காணி, தத்துவத்தின் பொருண்மைமை தனியை காணி, நவயோக நாதவெளி நலத்தை காணி, நடமாடும் 4 அடி நடையை காணி, அவம் நீக்கி சிவமாக்கும் அருளன் காணி, திருவண்ணாமலை தலைவன் அடிமை நானே என்று எல்லோரும் இந்த நமச்சிவாய அடிக்கு அடிமைகளாக வாழ்ந்தோமானால் இந்த உலகத்தினுடைய இடர்பாடுகள், இடுக்கண்கள் எதுவும் நம்மை தாக்காது என்பதை உணர்ந்து அற்புதமாக பிரதோஷ கழுவாய் வழிபாட்டிலே பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்கின்ற ஞானசம்பந்தருடைய அடிகளுக்கேற்ப இங்கே பூச்சொரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அந்த தீபமங்கலத்தை காணுகின்ற பெரும் ஆர்வத்தோடு, ஆர்வமுள்ளவர் காண்பர் அரணடி என்கின்ற அப்பர் சுவாமி வாக்குக்கேற்ப காத்து கொண்டிருக்கின்றார். 300 ஆண்டுகள் முகமதியர்கள் ஆண்டார்கள். அப்படி ஆண்ட காலத்தில் ஒரு முஸ்லீம் மன்னன் நம்முடைய அன்பர்களை பார்த்து, இந்த நந்தியம் பெருமான் கால் மாற்றி இருக்க வேண்டும், புல்லுக்கட்டை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது அந்த அற்புதங்களை எல்லாம் அடியார்களுக்காக செய்து காட்டிய பெரிய நந்தியம் பெருமானைத்தான், கைலாய குருவைத்தான் இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, நந்தியம் பெருமானத்தில் உருகி வேண்டி அனுமதி பெற்ற பின்பே சிவன் கோயிலுக்குள்ளே நுழைகின்றதுனாலே அவருக்கு பெரிய அதிகார நந்தி என்று பெயர். கோபுர வாசலிலே உச்சி கூப்பிய கையோடு கீழே விழுந்து வணங்கி அட்டாங்க வணக்கம் செலுத்தி உச்சி கூப்பிய கையோடு கோவிலுக்குள் வர வேண்டும். நம் 2 காலணிகளை கழட்டி விடும்போது நம்மிடம் இருக்கின்ற ரஜோகுணத்தின் தமோகுணத்தின் கழட்டி விட்டு
சாத்வீக குணம் என்கின்ற சாந்த குணத்தோடு கோவிலுக்குள் வர வேண்டும். வந்து பெரியநந்தி பெருமானை பார்க்க வேண்டும். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்படு நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. ஜோதி வடிவமாக தீபமங்கலமாக நமக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுக்கின்றார். ஆனந்தமான நடராசமூர்த்தி எல்லோரும் இங்கே காண வேண்டும் அன்பர்களே. பெருமானே தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்கார முதம் ஆனாய் போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். தூய்மை வீடு துளங்கி வாழ்க. வாய்மை திருமுறை வாக்கு வாழ்க. தாவரம் போற்றும் தலங்கள் வாழ்க. தேவார குலமே தேனாய் வாழ்கவே.